ஹலோ விவஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஜிவிஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரீசெண்ட் டைமிங்கில் வந்துட்டு இந்த ஆப் பற்றி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஆப் பற்றி நான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் ஆப்பு. ஃபஸ்ட்டு திங், இது வந்து ஒரிஜினல் ட்ரேடிங் ஆப்பு கிடையாது. இது வந்து ஒரு லெஜிட்டிமேட்டான ட்ரேடிங் ஆப்பே கிடையாது. அதில் வந்து அவங்க சிக்னல் குடிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பவர் பேங்க் ஆப் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆப்லலாம் எப்படி ஒரிஜினலாக இருக்கிற எம்என்சி கம்பெனியோட அந்த ஐடியாவெல்லாம் அப்படியே பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஆப் ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆப் வந்துட்டு ஒரிஜினலாக இருக்கிற அந்த ட்ரேடிங்கோட அந்த இதை மட்டும் காப்பி பண்ணி பண்ணுறது தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி பவர் பேங்க் ஆப் மாதிரி தான். என்ன கான்செப்ட் மட்டும் ட்ரேடிங் மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு திங், இது ஒரிஜினலான ட்ரேடிங் ஆப்பு கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் ட்ரேடிங் அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ப்ராஃபிட்லாம் வந்துட்டு கொடுக்கவே முடியாது. இப்படிலாம் கொடுத்தா இந்தியன் எக்கானமி வந்து கிராஷ் ஆகிடும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் திங், இது வந்து ஒரு ஃபேக்கான ட்ரேடிங் அப்ளிகேஷன் தான். இது வந்து லான்ச் ஆகி ஒரு 4 மாதம் ஆச்சு. 4 மாதமாக இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ரொம்ப நல்லா வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அதிகமான இன்கம் கொடுக்குறாங்க. 4 மாதம் ரன் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நிறைய பேட்ச் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆப்பில் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வரைக்கும் இன்கம் எடுத்தவங்க சேஃபாக வெளில வர்றது தான் கரெக்டு. இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை புது மெம்பர்ஸை உள்ளே ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, புதுசாக உள்ளே போகிறவங்க தான் கண்டிப்பாக ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. அதனால் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை சேஃபாக எடுத்துகிட்டு வெளில வந்துடுங்க. இதுக்கு மேலே வந்து போடுறதோ இல்லை நியூ மெம்பர்ஸை உள்ளே கொண்டு போயிட்டு இது பண்ணாதீங்க. ஏன்னா 4 மாதமாக இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க இன்னும் நிறைய மெம்பர்ஸை உள்ளே கொண்டு வந்து பெருசாக ஸ்கேம் பண்ணி வெளில எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நியூ மெம்பர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வராதீங்க. ஏன்னா இதில் ரீசெண்ட் டைமில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த கோல்டு காயின் கொடுக்கறது, கார் கொடுக்கறது, ஐஃபோன் கொடுக்கறது, மோட்டர் சைக்கிள் கொடுக்கறது, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆளை வந்து உள்ளே கொண்டு வரத்துக்கு தான். ஏன்னா 4 மாதம் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க எடுக்கணும் இல்லையா? அதனால் வந்துட்டு நியூ மெம்பர்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரிஜினல் நம்பி தயவு செஞ்சு நியூ மெம்பர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வராதீங்க. இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல 6% உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அதுவே வந்துட்டு கொஞ்சம் அதிகமான இன்கம் தான் ஃபஸ்ட்டு திங். அதுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெம்பர்ஸ் ஆட் பண்ண உங்கள் மெம்பர் லிஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஒரு 8 மெம்பர் ஆட் பண்ணாலே உங்களுக்கு 10% இன்கம் வருது. இப்போ 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 நாளில் நீங்கள் போட் அமௌண்ட் எடுத்துருவீங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப 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 அதிகமான ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்துட்டு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை விட்ரால் பண்ணிக்கோங்க. நியூ மெம்பர்ஸை உள்ளே கொண்டு வராதீங்க. நியூ மெம்பர்ஸ் இதை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. பெரிய அமௌண்ட் எதுவும் போட வேண்டாம், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். நானுமே வந்துட்டு நான் ட்ரேடிங் ஆப்ஸ் வந்து பண்ணுறது கிடையாது. மற்ற பவர் பேங்க் ஆப்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸோட ரிஸ்க் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் நான் வந்துட்டு என்னோடய சேனல்லேயே நான் போட்டிருப்பேன். இந்த ஆப்ஸ் எல்லாமே ரிஸ்க்கு தான். ஆனால் வந்துட்டு இது ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப்பை வந்துட்டு ஒரு ஒரிஜினல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நினச்சிட்டு என்கிட்ட வந்து மெசேஜ்லாம் பண்ணாங்க எனக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஆப்ஸ் எதுவுமே வந்துட்டு ஒரிஜினல் பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட இன்டர்ஃபேஸை மட்டும் எடுத்து வச்சு பண்ணுறது தான். ஸோ நீங்கள் லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு ஓன் ரிஸ்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது ஃபைன். ஆனால் தெரியாமல் வந்துட்டு இது ஒரிஜினல் கம்பெனிஸ் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காதீங்க. கொஞ்சம் அவேர்னஸோடு இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய குரூப்போட லிங்க் இருக்கும். இதில் நான் என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அதை தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். நான் வந்து என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் நான் அந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அது உங்களுக்கு ஓகே, அதை பற்றி தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸோட டீட்டெயில்ஸ் நான் குரூப்பில் போடுவேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் எனி டவுட்ஸ் மெசேஜ் மீ. தேங்க்யூ.